நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜெனி அப்படின்ற ஒரு பொண்ணு பெங்களூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அந்த ஜெனி பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிற யார்கிட்டையுமே பேசினதே கிடையாது. ஒர்க் பார்க்குறது, டிவி பார்க்குறது, கரண்ட் பில், ஹவுஸ் ரெண்ட் இதெல்லாம் கரெக்டாக பே பண்ணிட்டு இருந்திருக்கா. திடீர்னு ஒரு நாள் ஜெனியோட வீட்டில் இருந்து பயங்கரமாக அலற சத்தம் ஒன்று கேட்டிருக்கு. பக்கத்து வீட்டில் இருந்தவங்களாம் உடனே போய் கதவு தட்டி பார்த்துருக்காங்க. பட் டோர் யாருமே ஓப்பன் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு கதவு உடச்சிட்டு உள்ள போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஜெனி தரையில் மயங்கி விழுந்து கிடக்குறா. இவங்க எல்லாரும் சேர்ந்து உடனே ஜெனி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஜெனி கண் முழிச்சதும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றா, டேக் மீ ஹோம் ஆர் தி டெட் வில் டேக் மீ அவே. இந்த வார்த்தையை மட்டும்தான் ஜெனி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா 3 நாள் கழிச்சு ஜெனி அந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிடுறா. ஜெனிக்கு ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாருமே இல்லாததுனால அனாதை பிணங்கள்லாம் எங்க வைப்பாங்களோ அந்த இடத்துல ஜெனியோட பாடியை வச்சிருக்காங்க. ஜெனி இறந்து 3 நாளுக்கு அப்புறம் அந்த மார்ச்சரி வாட்ச்மேன் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. நைட் டைம்ல ஏதோ ஒரு பொண்ணு பேஷண்ட் ட்ரெஸ் போட்டுட்டு நடந்து போறத அந்த வாட்ச்மேன் தெளிவா பார்த்திருக்காரு. இந்த விஷயத்த உடனே மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்றாரு. அவங்க உடனே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஜெனியோட பாடி அங்கே இல்லை. இந்த விஷயத்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஜெனியோட நெய்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுலேருந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு ஜெனியோட வீட்டில இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கு. டிவி ஓடுற மாதிரி, யாரோ வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி, திடீர்னு யாரோ அழுகிற மாதிரி, இந்த மாதிரி சத்தம்லாம் அந்த நெய்பர்ஸுக்கு கேட்டுட்டே இருந்திருக்கு. இவங்க எல்லாரும் ஒரு நாள் சேர்ந்து மறுபடியும் ஜெனியோட வீட்டை திறந்து உள்ள போய் பார்க்குறாங்க. உள்ள போய் பார்த்தா ரீசெண்டாக சாப்பிட்டு வச்ச ஃபுட், பால் பாக்கெட், நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. டிவியும் ஓடிட்டு இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற பாத் டப்ல ஜெனியோட டெட் பாடி இருக்கு. ஜெனியோட பாடி எப்படி அந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னு யாருக்குமே புரியல. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறீங்களா இல்லை ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறீங்களான்றதை கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, பாய்.